வணக்கம் நண்பர்களே. 2025 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி கடக ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருந்து மாதம் ஆரம்பிப்பதால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க. அதே நேரம் பேச்சுவார்த்தைகளால் மற்றவோடு தேவையில்லாத சங்கடங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆகையினால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களை அளவான ஈடுபாடுகளை காட்டுவது நல்லது. ஏன்னா புதிய முயற்சிகளில் சின்ன சின்ன விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் உடன் இருக்கும். இருந்தபோதும் சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு புதிய விஷயங்கள், காரியங்கள் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வீடு, நிலம், பூமி, வாகன வகையில் எதிர்பாராத ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கப்பெற்று வருவீங்க. இது சார்ந்த விஷயங்களில் வந்த தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும். வில்லங்கங்கள் போன்ற விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். பொருள் வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அந்த சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிலர் தீர்வுகளை பார்த்து வருவீங்க. கடன் பிரச்சனைகள் சரியாகும். சிலருக்கு புதிதாக லோன், கடன் போன்ற விஷயங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் சாதகமான நிலைகளிலேயே இருக்கும். பெரும்பாலும் மாதம் முழுவதுமே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளிலேயே இருக்குது. சுப விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் தேவையின் அடிப்படையில் கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் அதிகமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சங்கடங்கள் குறைந்த ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்த்து வருவீங்க. இது வரைக்கும் மேட்டுக்கு போட்டியாகவும் சில விஷயங்களில் மற்றவங்களோட தேவையில்லாத மனஸ்தாபங்களோடும் இருந்து வந்த நிலைகளில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலையில் அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் குறைந்து ஒரு மன தெளிவோடும் தைரியத்தோடும் வெளி விஷயங்கள், காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளி இடங்களிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க. மற்றவங்க வகையிலிருந்து வந்த சங்கடங்கள் குறைந்து வரும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். ஆன்மீக தேடல்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு மறைமுகம் சார்ந்த விஷயங்களில் தேடல் மனப்பான்மை அதிகரிக்கும். தெரியாத விஷயங்களை பற்றி அலசுவது, புரியாத புதிர்களுக்கு விடை காண்பது, இந்த மாதிரியான ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளுக்குள்ள மூழ்கி இருப்பாங்க. நேரங்காலம் பார்க்காமல், நேரங்காலம் தெரியாமல் நிறைய பேர் ஏதோ ஒரு தேடல்களில் அதிக மூழ்கத்தோட இருந்து வருவாங்க. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுத்து வரும். பிரயாணங்கள் வகையில் குறிப்பாக தொலைதூர பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கலகலப்பான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். கலை உணர்வோடு காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. உங்களுடைய மனதுக்கு பிடித்த விஷயங்கள், காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. மற்றவர்களுக்கும் உற்சாகம் தரக்கூடிய வகையில் உற்சாகத்தோடு நீங்கள் செயல்பட்டு வருவீங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் அவ்வப்போது வந்து போவதான் செய்யும். கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் தவிர்க்க முடியாதாகத்தான் இருக்கும். இருந்தபோதும் சமாளிப்பு தன்மையோடு அதை எல்லாத்தையும் ஈஸியாக சமாளித்து வருவீங்க. குடும்ப உறவுகள் வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தபோதும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக குடும்பத்துக்கு சில விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்க. அந்த மாதிரியான காரியங்கள் இப்போ செய்து முடித்து காட்டுவீங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளில் இருக்குது. குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்குது. தாய் வகையில் எதிர்பாராத ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பார்த்து வருவீங்க. ஒரு சுமூகமான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். தந்தை வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும், வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் மறந்துகிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்குது. உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சங்கடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் உலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் சாதகமாகவே இருக்கும். பட் இருந்தாலுமே பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள், காரியங்களில் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். ஆனால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள குடும்ப ரீதியான பேச்சுவார்த்தைகள் வரும்போது சின்ன சின்ன முரண்பட்ட சமாச்சாரங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி கணவன் மனைவி உறவுகளில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு கலவையான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. குழந்தைகள் சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் காணப்பட்டு வருவாங்க. இருந்தபோதும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகளை அவ்வப்போது உருவாக்கிட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது. ஆனால் அதே நேரம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அசால்ட்டாகும். எதையுமே கண்டு கொள்ளாமலும் இருக்கக்கூடாது. ஒரு அளவான நிலைகளில் மேற்பார்வைகளில் குழந்தைகளை வச்சுக்கிறது நல்லது. நான் தேவையில்லாத சங்கடங்களை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ குழந்தைகளோட வயது நிலைக்கேற்ப குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம்
கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வர்றது சாதகமான அமைப்புகளை கொடுக்கும். மற்றபடி குழந்தைகளோட விஷயங்கள் காரியங்களில் உங்களுடைய பங்களிப்புகள் சாதகமான நிலைகளிலே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவாங்க. கலை உணர்வோடு செயல்பட்டு வருவாங்க. புதிய விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளிலேயே இருக்குது. உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் இதுவரைக்கும் சங்கடத்தோடு இருந்து வந்தவங்க கூட இனி சமாதானத்தை விரும்பி வருவாங்க. மற்றவங்களோடு ஏற்பட்டு வந்த மன வருத்தங்கள் போன்ற விஷயங்கள்லாம் விலகவே ஆரம்பிக்கும். ஸோ இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களையும் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களையே எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்து வரும். தொழில் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்களில் கலகலப்பான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். காரியங்களில் கருத்தாக இருப்பீங்க. உங்களுடைய செயல்திறனை முழுமையாக காட்ட முடியும். கலைத்துறை மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான நிலைகள் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத அமைப்பு உங்களுக்கு பல விதங்களும் சாதகமான நிலைகளை தான் கொடுத்து வருது. பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் காரசாரமான தன்மைகளை தவிர்த்துக்குங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.